ஹாய் வணக்கம். வாங்க அன்றைக்கு கறி சாதம் மட்டும் செய்வோம். முதல்ல சோறு ரைஸ் குக்கரில் அவிய போடுவோம். பின்னர் பெரிய சட்டியில் எண்ணெய் விட்டு கொதிக்க விட்டு வெங்காயம் மிளகா உள்ளி போட்டு தாளிப்போம். சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம். ரம்பையில் சேர்த்துக்கொள்ளுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். தாளிச்சதை எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் உருளைக்கிழங்கு, பைத்தங்காய், காலிஃப்ளவர், கத்தரிக்காய் எல்லாம் போட்டு பிரட்டி எடுப்போம். சடையாக பொரிகிறதுக்கு கணக்கு எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயில் புடலங்காய் சேர்த்துக்கொள்ளுவோம். வெளியே சூட்டில் அப்படியே மூடி மூடி பிரட்டி விட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயிலேயே பொரிஞ்சு வந்துடும். கேரட் சீவி சேர்த்துக்கொள்ளுவோம். லீக்ஸும் சேர்த்துக்கொள்ளுவோம். அடிக்கடி பிரட்டி விட்டுக்கொள்ளுவோம். விரிஞ்சிடும். தாளித்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். பாதி தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு தூளும் உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். பழப்புளி எடுத்து நன்றாக கரைச்சி சேர்த்துக்கொள்ளுவோம். பழப்புளின்றது புளிய மரத்தின் புளி, கொட்டைப்புளி. நன்றாக கிளறி விடுவோம். பால் சேர்த்துட்டு மூடி ஒரு கொதி வர விடுவோம். இப்போ சோறு எடுத்து இந்த கறிக்கு போட்டு நன்றாக பிரட்டி போட்டு மூடி நல்லா அடுப்பை குறைச்சிட்டு விடுவோம். இப்போ சோறு ரெடி. நல்ல சுவையாக இருக்குது. செய்து பாருங்கள். நன்றி.